ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு another vlog ஆஃப் ட்ரீசி டைம்ஸ். இன்றைக்கி ஒரு தடபுடலான நான்வெஜ் விருந்து தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ப்ரான் சிக்கன் ரெண்டுமே எடுத்திருந்தோம். என்னென்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு கழுவிடலான்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். கழுவி முடிச்சுட்டு உள்ளே போய் கேட்டால் எல்லாருக்கும் ஒன்று ஒன்று வேணும்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க கேட்டால் ப்ரான் கிரேவி வேணுன்றாங்க, ஒருத்தவங்க சிக்கன் 65 வேணுன்றாங்க, ஒருத்தவங்க சிக்கன் பிரியாணி வேணுன்றாங்க. மூணுமே செஞ்சுட்டா என்ன, இன்றைக்கி சண்டே தானே, நல்லா சாப்பிட்டு போட்டோன்னு சொல்லிட்டு மூணுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ப்ரான் கழுவும்போது கையெல்லாம் குத்திருச்சு. இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு செய்யணும். இன்றைக்கி சண்டேன்றதால ஆஞ்சி கொடுக்குறவங்க ஆஞ்சி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப லேட் ஆகும்னு சொன்னாங்களாம். ஒரு 4-5 பேர் க்யூவில் இருந்ததால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாங்க ஹஸ்பண்டு. எல்லாத்தையும் தோல் உரித்து பார்த்தா 1 கிலோ எறா இவ்வளோ தான் வருது. அதில் முக்கால்வாசி மேலே இருக்க ஓட்டுலே போயிடுது. மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, இருந்தாலும் உள்ளே இருக்க சிதையை எடுத்து சாப்பிட்றதுல ஒரு ஆனந்தம் தான் நம்மளுக்கு. சிக்கன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இருந்தது, அதனால கட் பண்ணிக்கிட்டேன். ஒயிட் ரைஸ் வேணும், ப்ரான் கிரேவி பண்ணுறதால ரசமும் பண்ணுவேன், அதனால கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுக்கிட்டேன். தக்காளியே எல்லாத்தையும் எடுத்து கழுவி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி, அப்புறம் பூண்டு உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. அதனால இன்றைக்கி நல்லா தேய்ச்சிட்டு பூண்டை அப்படியே சேர்த்துக்கிட்டேன். யூஸ்வலாக இப்படி பண்ண மாட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கும்போது கொஞ்சோண்டு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிட்டேன். அதில் இஞ்சியை போட்டு நல்லா அரைச்சிட்டேன். சில பேர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடிமேடாக வச்சுப்பாங்க, வீக்லி ஒன்ஸ் அரைச்சி. அந்த மாதிரி பண்ணால் எனக்கு பிடிக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான் ஸ்மெல்லு நல்லா இருக்கும்ன்ட்டு நான் எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் அரைக்கிறது. ரசம் இல்லாமல் எப்படி ஒரு நான்வெஜ் கம்ப்ளீட் ஆகும், அதனால் ரசமும் கொஞ்சம் வச்சாச்சு. எனக்கு பர்சனலாக நான்வெஜ் சாப்பிட்டா கண்டிப்பாக ரசம் சாப்பிட்டே ஆகணும். ரசத்தில் புளி கம்மியாக போட்டுட்டு தக்காளி அதிகமாக போட்டுப்பேன். நான் தக்காளியில் இருக்க புளிப்பு தான் பிடிக்கும். ஃபஸ்ட்டு தக்காளி, புளி, அப்புறம் கொஞ்சம் கல்லுப்பு போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா கையால் மசிச்சு விட்டுக்கணும் தக்காளியை. தக்காளி நல்லா மசிய தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரசத்துக்கு. அப்புறம் தாளிப்பை போட்டுட்டு அதில் ஒரு காஞ்ச மிளகா போட்டுட்டு பெருங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு தண்ணியை எடுத்து ஊற்றி லைட்டாக கொதிக்க விட்டுறணும். அது கூடவே ஃப்ரெஷ்ஷாக தான் ரசப்பொடியும் அரைச்சிப்பேன். ரசப்பொடிக்கு ஒரு 4 மிளகு, 2 காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், தனியா எப்பயாவது தான் சேர்ப்பேன். ஒரு நாள் ஒரு மாதிரி ரசம் வைப்பேன். அதை லைட்டாக கொதிக்கும்போது போட்டு உடனே இறக்கிடுவேன். தாளிப்பில் கொஞ்சோண்டு பூண்டை நசுக்கி சேர்த்துப்பேன். இன்றைக்கி சேர்க்க மறந்துட்டேன். அப்படியே ப்ரான் கிரேவி வைக்கிறதுக்கு பொடி பொடியாக ஆனியன்ஸை கட் பண்ணியாச்சு. ஒரு சட்டி வச்சு அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சதை எடுத்து போட்டுக்கிட்டேன். கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். இன்றைக்கி வீட்டில் தேங்காய் வேறு இல்லை, மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஹஸ்பண்ட் தூங்கிட்டு இருந்ததால் எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சோண்டு அரைச்சி போட்டுக்கிட்டேன். அது கூடவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டாச்சு. மிளகாத்தூள், மல்லித்தூள், தனியாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் அது ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறமா நம்ம எறால சேர்த்துக்கலாம். எறா ரொம்ப நேரம் குக் ஆனால் ஒரு மாதிரி ரப்பரியாகிடும். அதனால சின்ன இறால் தான் இன்றைக்கி வாங்கணும். அது இன்னுமே ஹார்ட் ஆகிடும். ஸோ ஒரு 2 minutes to 5 minutes குக் பண்ணி எடுத்துடுற மாதிரி சேர்த்துக்கிட்டேன். அதை கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம், ஒரு 10 seconds. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு திக்னஸ்க்காக முந்திரியும் 4 மிளகும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். கிரேவி ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி அழகாக இறக்கி வச்சாச்சு. கிரேவி கொஞ்சம் காரமாக தான் வச்சுருந்தேன் இன்றைக்கி. கிரேவியெல்லாம் வச்சு முடிச்சாச்சு. கிரேவி எடுத்து ஊற்றின உடனே நம்மளுக்கு என்ன மைண்டில் யோசிக்க தோணும், சட்டி சோறு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு வடித்த சாப்பாடு எடுத்து அதில் போட்டு நல்லா பிசைஞ்சு அதில் கொஞ்சோண்டு எறா வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. பிரியாணி ஹஸ்பண்டோட பர்சனல் ஃபேவரேட், அதனால அவங்களுக்காக பிரியாணி செஞ்சாச்சு. இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செஞ்சேன். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பட்டை மசாலா எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சோண்டு புதினா எண்ணெயிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டுப்பேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே தக்காளியை சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பும் போட்டுக்குவேன். உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வதங்குன்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வேக வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும்.
எனக்கு பர்சனலாக பிரியாணி பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் ஹஸ்பண்டுக்கும் பாப்பாக்கும் பிரியாணினா ரொம்ப இஷ்டம். அதிலே மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். மிளகாத்தூள் கொஞ்சம் அதிகமாக, கரம் மசாலாவும் தனியாத்தூளும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குவேன். ஏன்னா கரம் மசாலா டாமினேட் பண்ணுற மாதிரி ஆகிடும்னு சொல்லிட்டு லெக் பீஸும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆளுக்கு ஒரு லெக் பீஸ்னு கனெக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக லெக் பீஸ் பிடிக்காது. அதனால் என் ஹஸ்பண்ட்கே கொடுத்துருவேன். பாப்பா ஒன்று சாப்பிடுவா. மித்ததெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டாச்சு. மீதி இருக்கிற சிக்கனை கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக போட்டு எடுத்தாச்சு. 65 போடுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் நேரம் கழித்து தயிரும் ஊற்றியாச்சு. தயிர் ஊற்றினா தான் கொஞ்சம் சாஃப்டாக ஆகும்னு சொல்லிட்டு யூஷுவலாக சிக்கன் பிரியாணி பண்ணணுன்னா முன்னாடியே கொஞ்சம் நேரம் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுருவேன் சிக்கனை. அப்படி பண்ணால் இன்னும் சிக்கனில் நல்லா சாறு இறங்கியிருக்க மாதிரி இருக்கும். பிரியாணி சாப்பிடும்போது நான் இந்த பீஸை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு பிரியாணி ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவேன். ஏன்னு தெரியல, இந்த சிக்கன் பீசஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். அதில் ஒரு டேஸ்ட்டுமே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் எனக்கு இந்த பிரியாணியில் சிக்கன் பீசஸை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. உங்களுக்கு யாராவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் ஓரளவுக்கு 50% வெந்த பிறகு ரைஸை போட்டுருணும். ரைஸை போட்டு நல்லா வதக்கிடுவேன் அதிலே. அப்போ ரைஸும் பாதி குக் ஆயிரும். அதிலே ஒரு பக்கம் அளந்து தண்ணி வச்சுருவேன். சுடு தண்ணி காய வச்சிட்டோன்னா அதை எடுத்து அப்படியே ஊற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த சிக்கனில் இருக்க தண்ணி வத்துற வரைக்கும் இந்த ரைஸை இதிலே ஃப்ரை பண்ணுவோம். அந்த ஆயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகும் ரைஸஸ்ஸு. இதனால உடையாது, அரிசி நல்லா பளபளன்னு வரும். சில பேர் இந்த சிக்கன்லேயே தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக தான் அரிசி சேர்ப்பாங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற டெக்னிக். ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா இப்படி செய்வாங்க. அவங்க செய்கிற மாதிரியே நானும் பழகினதால இது மாதிரி தான் எனக்கு யூஷுவலாக செய்ய தெரியும். அந்த மாதிரி பண்ணால் கொஞ்சம் அரிசி குழஞ்ச மாதிரி ஆயிடுது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து ரைஸ் நல்லா ட்ரை ஆனவுடனே அதில் ஊற்றிட்டு இந்த தண்ணி வத்துற வரைக்கும் தம் போடக்கூடாது. அந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிட்ட உடனே கொஞ்சம் லெமன் ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சோண்டு புதினா மேலே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வாசனையாக இருக்கும். கடைசியாக இறக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவேன். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி அடியில் ஒரு தோசை தவா, அடிகனமான தோசை தவா வச்சு அதுக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிட்டோன்னா பிரியாணியும் சூப்பராக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு என்ன, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தலைவன் 65 தான். 65 ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 65 மசாலா யூஷுவலாக வாங்கிட்டு வச்சுருப்பேன். ஆனால் இந்த தடவை இல்லை. ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சே ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு முட்டை, தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், ஹார்டாக இருக்காது, கொஞ்சம் சிக்கன் தண்ணி விட்டுறக்கூடாதுன்னு மைதா மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன், அரிசி மாவு இல்லாததுனால. அப்புறம் கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். உப்பும் சேர்த்தாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டேன். அதை காட்டுறதுக்கு மறந்துட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா ஊற வச்சுட்டேன் ஃபஸ்ட்டே. உங்களுக்கு இப்போ தான் காட்டுறேன். எல்லாம் லைன் பை லைனாக இருக்கணும்னு சொல்லிட்டு டிஷ்ஷஸ்லாம் ஃபஸ்ட்டே இதை ஊற வச்சுட்டு தான் நான் சமைக்கவே ஆரம்பித்தேன். சில சமயம் நான் மசாலா போட்டால் ஏன்னோ மசாலா பிரிஞ்சு வந்துடுற மாதிரியே இருக்கும். அதனால் கடையில் ரெடிமேடாக சிக்கன் 65 மசாலா இருக்குமே, அதை தான் வாங்கி போடுவேன். மைதா கொஞ்சோண்டு சேர்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக பைண்ட் ஆகிக்கும். அதனால தான் மைதா யூஸ் பண்ணுறது. அப்புறம் என்ன, லாஸ்ட்டாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு சாப்பிடும்போது சுட சுட சிக்கன் பக்கோடா மட்டும் பெண்டிங்கில் வச்சு அதை நல்லா சூடாக பொரித்து எடுத்து எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்டோம். நீங்கள் எல்லோரும் சண்டே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என் குக்கிங் பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் நிறைய குக்கிங் vlogs வரும். நான் குக்கிங்கில் ரொம்ப ப்ரோவெல்லாம் கிடையாது. நான் நல்லா ஆவரேஜாக சமைப்பேன். எல்லோரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு சமைப்பேன். எப்படியாவது மேனேஜ் பண்ணிடுவேன். சமையலில் ப்ராப்பரான ஸ்டெப்ஸ் தெரியலனாலும் மேனேஜ் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு சமைச்சு முடிச்சிடுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கனை 2 முறை ஃப்ரை பண்ணுவேன். ஃபஸ்ட்டு ஒரு 2 minutes போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துப்பேன். அப்புறமா எல்லா சிக்கனும் பொரித்து எடுத்த பிறகு ஒரு 1 minute போட்டு திருப்பி சூடான எண்ணெயில் பொரித்து எடுத்தால் கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நேரம் கிறிஸ்ப்னஸ்ஸாக இருக்கும். இதை யாராவது ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருக்குது சிக்கன் 65 மசாலா போடுறதுக்குனாலும் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எல்லாத்தையும் சமைச்சு வச்சுட்டு அழகாக அதை லைனாக பார்க்குறதுல ஒரு பெரிய ஆனந்தமே இருக்குது. ஆனால் என்ன, நம்மளால் சாப்பிட முடியாது. அது ஒரு ட்ராபேக் தான். இந்த மாதிரி எத்தனை பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரைத்தாவை மறந்துட்ட பாருங்கள். லைனில் ரைத்தா சைட்லேயே ரெடி பண்ணிட்டேன். உங்களுக்கு காட்டில் ப்ரான் கிரேவிக்கு ஆனியன் வெட்டும் போதே அதுக்கும் போட்டாச்சு.
எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு சர்விங் யாருக்குன்னா நம்ம ஹஸ்பண்டுக்கு தான். நான் எப்படி பிரியாணி செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ற ஒரே ஆள் அவங்க தான். ஏன்னா அடுத்த முறை செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவேன்ல, அதனால பிரியாணினா அவங்களுக்கு வந்து சும்மா பேப்பரில் பிரியாணின்னு எழுதி கொடுத்தா கூட அதையும் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி ஆள். அது கூடவே நல்லா 65 வச்சுட்டேன். 65 வந்து எனக்கும் என் பொண்ணுக்காகவும் தான் செஞ்சது. பிரியாணி வந்து அவங்களோட ஃபேவரெட், அதனால் பிரியாணி பீசஸ் அவங்களுக்கு நிறைய வச்சுட்டு 65 பீசஸ் எங்களுக்கு நிறைய வச்சுக்கிட்டோம். எல்லாத்தையும் சாப்பிட்டும் முடிச்சிட்டோம். இந்த சண்டே இப்படி தான் எங்களுக்கு போச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய். இன்னொரு vlogல